இப்போ பவர் query வந்து எப்படி வந்து குரூப் பை ஃபார்முலா யூஸ் பண்ணதா பார்க்குறோம். குரூப் பை ஃபார்முலா வந்து இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ரெஃபரன்ஸ் ஒரு டேட்டா எடுத்துக்கலாம். ரெஃபரன்ஸ் எதுக்காக எடுக்கிறோம்னா நம்ம வந்து ஒரு டேட்டா மேலே அப்டேட் பண்ண சொல்ல எக்ஸல்ல இதுலயும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து சம்மிட்ஸ் கவுண்ட்ஸ்லாம் நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணியிருப்போம். அதே போல தான் இதில் வந்து பவர் queryல வந்து குரூப் பை ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இதால் வந்து நமக்கு என்ன பெனிஃபிட்னா நம்ம வந்து இதில் வந்து ஒவ்வொன்றும் ரைட்டில் வந்து ரெக்கார்ட் ஆகினே இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு வேணா டெலிட் பண்ணிலாம் நம்ம போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து எக்ஸலில் வந்து அப்படி இருக்காது. எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். அதனால் வந்து நமக்கு மெமரி அதிகமாக இருக்கும். நம்ம அடுத்த கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது வந்து பவர் queryல அப்படி இல்லை. நம்ம என்னென்ன ரெக்கார்டு பண்ணுறோமோ அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். இங்கே சம் கொடுத்துட்டு இங்கே வந்து சம்மு ஆவரேஜ் மினிமம் மேக்ஸிமம் இருக்கும். நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துக்கலாம். எனக்கு இப்போ இங்கே சம் வேணும். சம் கொடுத்து இங்கே வேல்யூஸ் வந்து நான் கேல்குலேஷன் பண்ணேன். இது அக்ரிகேட் ஃபங்க்ஷன் போலவே தான் ஒர்க் பண்ணும். அக்ரிகேட் அண்ட் ஃபில்டர் ஃபங்க்ஷன் போலவே தான் ஒர்க் பண்ணும். இப்போ வந்து டிஃபெக்ட் இதெல்லாம் வந்துச்சு. நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து காம்பனண்ட் லிஸ்ட் இருக்கு. இதில் என்ன அட்வான்டேஜ்னா நம்ம வந்து ரைட் சைடு இருக்க இதில் வந்து நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ அது ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ரெக்கார்ட் ஆகிறதால வந்து டெலிட் பண்ணாலும் டேட்டா வந்து அதில் அப்படியே தான் இருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு திருப்பி வந்து ஒர்க் பண்ண சொல்ல இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்சர்ட்டும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எதுனா இது வந்து பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸல் பண்ண சொல்ல ஒவ்வொரு காலம் ஆனாலும் அதற்கு என்ன பண்ணலாம், மெமரியும் அதிகமாகும். இப்போ டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிஹெச்சி பிடிசி இருக்கும். இதில் இப்போ உங்களுக்கு எதாவது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ குரூப்பை கொடுங்க. எனக்கு டிபார்ட்மெண்ட் காமன் நேமு சம்மு கொடுத்துட்டு சம்மு வந்து அது தேவையில்லை, அது வந்து டெலிட் பண்ணிடுவேன். எனக்கு டிபார்ட்மெண்ட்டும் காமன் வச்சு குரூப் பை பண்ணோம். இப்போ குரூப் ரேங்க் கொடுத்துட்டு சம் கொடுத்துங்க வேல்யூஸ். ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் காம்பனண்ட்டுக்காக நம்ம வேல்யூ வந்து சம் பண்ணி வந்துடும். இப்போ வந்து எனக்கு வந்து இதில் எது ஹையஸ்டாக இருக்குன்னு வேணும், அதுக்காக அசெண்டிங் டிசெண்டிங் பண்ணோம். எனக்கு காம்பனண்ட்டுக்கு மட்டும் வேணும்னாலும் திருப்பியும் போயிட்டு நம்ம ஒவ்வொன்றும் நம்ம கொடுத்து ஒவ்வொரு ஆட்டி கொடுக்க சொல்லியும் அது வந்து சம் கேல்குலேஷன் அது ஆட்டோமேட்டிக்காக அதே பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து ஆட் ஆகினே இருக்கும். நம்ம என்னென்ன கேல்குலேஷன் பண்ணுறோமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். இதில் வந்து டிசைனிங் கொடுத்தீங்க, அசெண்டிங் டிசைனிங் போய் ஷார்ட் பை டிசைனிங் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து டிசைனிங் ஆர்டரில் வந்துடும். இப்போ வந்து எனக்கு வேணாம், இது ஹெச்பிடிசி மட்டும் வேணும்னா இது முன்னே ஒரு ஸ்டெப் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி எடிட் செட்டிங் கொடுத்துட்டு அட்வான்ஸ் செட்டிங்கு அதை கிளிக் பண்ணுங்க. ஆட் குரூப் இருக்குது, ஆட் குரூப்புக்கு வந்து டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு ஓகே விடுங்க. ஓகே கொடுத்துட்டு நம்ம வந்து எனக்கு ஹெச்பிடிசி மட்டும் வேணும்னா ஹெச்பிடிசி வந்து இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில்டர் லாஸ்டாக இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அசெண்டிங் பண்ணிக்கலாம். டிசெண்டிங் கொடுத்துருங்க. இன்சர்ட் வரும். ஓகே. நம்ம வந்து ஒரு ஸ்டெப்புக்கு முன்னே பண்ணால் இன்சர்ட் தான் இருக்கும். இப்போ இன்சர்ட் ஸ்டெப் கீழே கொடுத்தீங்கன்னா அதுவே டிசைனிங் காட்டிடும். இப்போ வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இண்டெக்ஸ். இப்போ வந்து இண்டெக்ஸ் எதுக்காக கொடுக்கலாம், ரேங்க் ஃபங்க்ஷனுக்காக இது கொடுக்குறோம். இப்போ எது டாப் 10 டாப் 3 இருக்குல்ல அதுக்காக வந்து ரேங்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். எனக்கு இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் வேணும் அப்படின்னாலும் இதுக்கு மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஹெச்பிடிசி மட்டும் வேணா ஹெச்பிடிசி கிளிக் பண்ணிட்டு இப்போது அதுக்காக ரேங்க் ஃபங்க்ஷன் இதில் காட்டும். இப்போ வந்து எனக்கு வந்து இது வேணாம், ரிமூவ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு கேல்குலேஷன் பண்ண சொல்ல ஒவ்வொன்றுமாவே வரும். இப்போ
இப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கார்ட் ஆகினே இருக்கும். இப்போ இண்டெக்ஸ் கொடுத்தா இப்போ ரேங்க் 1 2 3 4 10 வரைக்கும் வந்துடும். அதேமாரி வந்து ரைட் கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ் கொடுத்துங்க. டூப்ளிகேட் டேட்டா எடுக்கூடாது. டூப்ளிகேட் டேட்டா தான் அப்டேட் ஆகாது. நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி கால்குலேஷன் பண்ண சொல்லும். ரெஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். இப்போ எனக்கு டிபார்ட்மெண்ட்டும் காமன் நேம் மட்டும் குரூப் பண்ணோம். இப்போ குரூப் கொடுத்துங்க. இப்போ சம்மு வேல்யூஸ் ஓகே. இப்போ டிசைனிங் கொடுத்தீங்கன்னா அதேமாரி வந்துடும். இப்போ வந்து எனக்கு வந்து இதில் சிஎன்சி மட்டும் வரலாம். இதில் சிஎன்சி மட்டும் டைப் பண்ணிங்க. இப்போ சிஎன்சி மட்டும் ஃபில்டர் பண்ணி வந்துடும். இப்போ இண்டெக்ஸில் போயிட்டு நம்ம ரேங்க் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். அதே இண்டெக்ஸ் கொடுத்துங்க. 1 2 3 வந்துடும். ஃபார்ம் 1 இருக்குது, அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டா இப்போ ரேங்க் அசெண்டிங் ரேங்க் ஃபங்க்ஷன் வைஸில் வந்துடும். இப்போ மூவ் டு ஹோம் கொடுங்க. பிகினிங் ஹோமுக்கு மூவ் உள்ள போகிறதுக்காக கொடுத்து இப்போ ஓகே. இப்போ பார்த்துங்க. இப்போ க்ளோஸ். இப்போ நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து டாப் 10 வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம். இது மூலம் வந்து நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எக்ஸலில் வந்து இது ஒவ்வொரு டேட்டாவும் யூஸ் பண்ண சொல்ல நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் பவர் கொரியில் வந்து எவ்வளோ டேட்டா வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒன்லி கனெக்ஷன் கொடுத்து ஓகே பண்ணிங்க. இப்போ நம்ம வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து கீழே ஆட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து எப்படி வருதுன்ட்டு நம்ம டேபிள் ரைட் கிளிக் பண்ணி எடிட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் வரும். எடிட் கொடுத்து டேபிள் கொடுத்துங்க. ஓகே கொடுத்துங்க. இப்போ வந்து நம்ம என்ன டேட்டா செலக்ட் பண்ணுவோம் அந்த டேட்டா வந்து அதுக்கான டிஃபெக்ட்ஸும் அதோட ரேங்க் ஃபங்க்ஷனும் வந்துடும். இதை வச்சு ஈஸியாக வந்து நம்ம அடுத்தடுத்து கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபுல் வீடியோ வந்து நாங்கள் லிங்க்ல கொடுத்துருக்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.